இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். நோய்களெல்லாம் நீக்கிடுவா, நொடி பொழுதே சுகம் தருவா, நோய்களெல்லாம் நீக்கிடுவா, நொடி பொழுதே சுகம் தருவார். பேய்களெல்லாம் நடுநடுங்கும் பெரியவ திருமுன்னே, இந்த பேய்களெல்லாம் நடுநடுங்கும் பெரியவ திருமுன்னே. கொண்டாடுவோ கொண்டாடுவோ, கவலைகள் மறந்து நாம் பாடுவோ, கொண்டாடுவோ கொண்டாடுவோ, கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சத்தம் வரலையே, எனக்கு தான் சத்தம் வரல. நான் சேர்ந்தா உங்ககிட்டயும் சத்தம் வர மாட்டேங்க. ஹல்லேலூயா, வெரி குட். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. என் தொண்டை திறக்கணும் சத்தம். சரி, இந்த நாளிலும் கூட ஒரு சிறிய செய்தியை கொடுத்து நாம் ஜெபித்து கடந்து செல்லலாம். ஜெபிப்போம். நன்றி தகப்பனே, இந்த அருமையான வேலை தந்ததுக்காக மை துதிக்கிறோம், சோத்துகிறோம். சோத்துகிற ராஜா தகப்பனே, கேட்கிற உள்ளங்களை, நீதியான உள்ளங்களை திறந்து கொள்ளுப்பீராகப்பா. நீர் அடியனை மறைத்து நீர் பேசும்படியா ஜெபிக்கிறோம். பேசுகிற நான் நீர் அண்டவரே, ஆவியானவர் பேசும்படியா ஜெபிக்கிறோம் ஐயா. எங்கள் உள்ளங்களிலே அது பதிந்து ஆண்டவரே உங்களுடைய நாமத்தை மையப்படுத்த உதவி செய்யும் பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் மூலம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 41ஆம் அதிகாரம் 14ஆம் அதிகாரம் வசனம். ஏசாயா 41:14. யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். மீட்பர் உரைக்கிறார், கர்த்தர் உரைக்கிறார். யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலி என்னும் சிறு கூட்டமே, பயப்படாதே. பயப்படாதே பயப்படாதே என்பது நிறைய இடங்கள்ல ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். பயமானது ஓநாயை போட்டுன்னு சொல்லுவாங்க. ஒரு ஓநாய் என்ன, ஒரு மிருகத்தை பிடிச்சுன்னு சொன்னா கழுத்தை போய் பிடிச்சுக்கிடுமா. அப்புறம் அது ரத்தத்தை உறிந்து அது சாகிற வரைக்கும் விடாது. அது அப்படியே ரத்தத்தை உறிஞ்சி சாகடிச்சிடும். இது ரத்தத்தினால வயிறு நிறைஞ்சு போகும்னு சொல்றாங்க. இதே போலதான் பிசாசானவன் என்ன செய்யறான், நாம நொந்து போகும்படியாக, பலவீனப்படும்படியாக பல காரியங்களை செய்து நம்மை பயப்பட வைக்கிறான். பயத்தை ஒரு ஆயுதமாக அவன் வைத்துக் கொண்டிருக்கிறான். நம்ம பயப்படும் போதுதான் பலவீனமாயிருந்தோம். நம்ம பயப்படும் போது நம்முடைய செயல்களே செயல்பட முடியாம ஆகிறது. நம்ம பயப்படும் போது சோர்வடைந்து மாத்திரமல்ல, பலவீனமும் பற்றி போகிறோம். பாருங்க, சில இடங்களில் நம்ம வேலை பார்த்தோம்னா அந்த படைகள் எதிரிகள் பலமா இருக்கிறாங்கன்னு சொன்ன இவங்க நினைச்சாங்க, நடுங்குறாங்க, பயத்தினால ஒடுங்கி போடுறாங்க. அவங்க கால்கள் எல்லாம் நினைச்சா ஒன்று ஒன்று தட்டுமா, அந்த முட்டுகள் என்ன செய்யுமா ஒன்று ஒன்று தட்டும். பயம் வந்துட்டுன்னா, ஏதோ ஒரு பிரச்சனைனால பயம் வந்துட்டுன்னா அந்த கால்கள் எல்லாம் ஒன்றோடு ஒன்று தட்டும். ஆகவே இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்முடைய வேதனைகள், பிரச்சனைகள் வரும் பொழுது பயப்படாதீர்கள், நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதுல முந்தின வசனத்தை வாசிங்க. உன் தேவனாகிய கர்த்தராகிய நான்
வலது கையை பிடித்து பயப்படாதே நான் துணைக்கிறேன். அவர் எப்படி செய்கிறாரா? நம்முடைய வலது கையை பிடித்து பயப்படாதே என்று சொல்லுகிறார். ஒருவேளை நாம பிடித்தோம்னா விட்டுருவோம், ஆனா அவர் கையை பிடிச்சாருன்னா விட மாட்டார். நான் எங்களுடைய கையால் சரி, அவருடைய கையால் எனது வலது கையாலே பிடித்து நான் சொல்றேன், பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறார். இப்ப நம்ம ஒரு பேப்பர்ல ஒரு நியூஸ் வாசித்தோம். அந்த பழைய குற்றாலத்துல திடீர்னு செய்தது, ஒரு பெரிய வெள்ளம் வந்துடுச்சு. ஒரு 11ஆம் வகுப்பு படிக்கிற பையனை அவனுடைய மாமனார் இருந்துட்டாரு, கூட போனான். அப்ப இந்த ஆற்று வெள்ளத்துல அவன் அரிச்சிட்டு போயிட்டான். இப்ப நான் நினைக்கிறேன் இவன் பிடிச்சதுனால கையை விட்டுட்டான். அந்த மாமனார் இவன் கையை பிடிச்சதுனால விட மாட்டார். ஒரு கையை பிடி வழங்கினா கூட அடுத்த கை கூட சொல்றாரு பிடிச்சுக்கிடுவாரு. இவன் அந்த கையை பிடிச்சுக்கிட்டு மாமா கையை பிடிச்சிட்டு வாரன்னு சொல்லி போனதுனால கையை விட்டுட்டான். ஆகவே அவர் பிடிச்சிருந்தாலும் விட்டுருக்க மாட்டார். ஒரு கை வழங்கும்போது அத்தை கை கேட்டா பிடிச்சிருச்சு இழுத்திருப்பாரு. அதுபோல ஆண்டவர் நம்ம வலது கையை கொண்டு பிடித்து கொண்டு பயப்படாதேன்னு சொல்றாரு. ஒருவேளை நாம பிடித்தா வழங்கிடுவோம், ஆனா ஆண்டவர் பிடித்திருக்கிறாரு, நீ பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நான் உனக்கு துணை நிற்கிறேன். எந்த விஷயமானாலும் சரி, எந்த கஷ்டமானாலும், எந்த பாடுகளானாலும் சரி, நான் உனக்கு துணை நிற்கிறேன். அவர் நமக்கு துணை நிற்பதா என்ற விசுவாசம் நமக்குள்ள கடந்து வர வேண்டும். எந்த காரியமானாலும் சரி, எந்த பாடுகளானாலும் சரி, எந்த கஷ்டங்களானாலும் சரி, கர்த்தர் பார்த்துக் கொள்வார். அவர் என் கரத்தை பிடித்து நடத்துகிறார் என்ற விசுவாசத்துக்குள்ள கடந்து வர வேண்டும். அப்போ நம்ம ஜெயம் பெறும். ஹல்லேலூயா. அவர் கைவிடுகிற தெய்வன் அல்ல. நான் உன்னிட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை. இதை நாம விசுவாசிக்கணும். ஆண்டவர் என்னை விட்டு விலக மாட்டார். என்னுடைய கரங்களை பிடித்து வழி நடத்துவார். என்னுடைய பாடுகளிலிருந்து எனக்கு ஒரு விடுதலை கொடுப்பார். என்னுடைய கஷ்டங்களிலிருந்து ஒரு விடுதலை கொடுப்பார். என்னுடைய நோயிலிருந்து ஒரு விடுதலை கொடுப்பார். எல்லா பிரச்சனைகளிலிருந்து எனக்கு ஒரு விடுதலை கொடுப்பார். அவர் என்னை கைவிடவே மாட்டார் என்று சொல்லி நாம் விசுவாசமாக இருக்க வேண்டும். பயப்படக்கூடாது இல்லையா? சில சமயங்களில் ஏதாவது சூழ்நிலை நம்ம பயந்து விடுகிறோம். நான் ஆண்டவர் சொல்றாரு, பயப்படாதே நான் உன்னோடு கூட இருக்கிறேன் சொல்லுகிறார். இந்த பயம், இந்த ஆண்டவருக்கு துணை இருந்தா 2 காரியங்களை அவர் செய்கிறார். ஒன்று, 2 ஆசீர்வாதங்களை தருகிறார். ஒரு ஆசீர்வாதம் ஆவிக்குரிய ஆசீர்வாதம், இன்னொரு ஆசீர்வாதம் உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தை நமக்கு தருகிறார். ஆமா, அவருக்கு துணை, அவர் கரங்களை பிடித்து அவர் நம்முடைய கரங்களை பிடித்து எடுத்தும் போது அவர் செய்கிற 2 காரியம், ஒன்று ஆவிக்குரிய ஆசீர்வாதம், இன்னொன்று நம்ம உலக பிரகாரமான ஆசீர்வாதம். வசனம் சொல்கிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அதன் நீதியும் தேடுங்க. இந்த அவருடைய ராஜ்யத்தை தேடுறதுதான் ஆவிக்குரிய காரியம், ஆவிக்குரிய ஆசீர்வாதம் இல்ல. மற்றது அவர் என்ன சொல்றாரு, தானா தருகிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இப்ப பாருங்க, ஆவிக்குரிய ஆசீர்வாதம் தரும்போது நம்ம என்ன செய்யறோம் பாருங்க. ஏசாயா 41:15 வாசிங்க. 15:16. இதோ போரடிக்கிறதுக்கு நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்கள் உள்ள எந்திரமாக்குகிறேன். நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதிலைக்கு ஒப்பாராக்கி பதிர்க்க வேண்டாம். பெரிய மலையை நம்ம உடைச்சிடலாங்கிறார். அப்படிப்பட்ட வல்லமை நமக்கு தருவாராம். நீ இதோ போரடிக்கிறதுக்கு நான் உன்னை புதிதும் கூர்மையான எந்திரமாக உன்னை மாற்றுவேன். பாருங்க, அந்த காலத்திலே எந்திரத்தை பயன்படுத்திருக்கிறாங்க இல்லையா? இன்னைக்கு 100 பேர் சேர்ந்து ஒரு வாய்க்காலை வெட்டணும்னா எவ்வளவு நேரம் ஆகும், எத்தனை நாள் வெடிக்கும். ஆனா இப்ப வந்து புதிய இயந்திரங்கள் ஜேசிபி என்ன செய்யுது, ஒரே நாள்ல உடைச்சி இருந்தது. ஹல்லேலூயா. ஆகவே ஆண்டவர் நம்ம எப்படி பயன்படுத்துகிறாராம், புதிதும் கூர்மையான வல்லமையை நமக்கு தருகிறாராம். அது நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய வல்லமை, ஆவியானவருடைய அபிஷேகம். இதை பெற்றுக்கொள்ளும் போது என்ன செய்யறா, நமக்கு வருகிற போராட்டங்கள், பிரச்சனைகள் எது வந்தாலும் அதை ஜெயிக்க முடியும். அந்த வல்லமையினால், ஆண்டவருடைய வல்லமையினாலே நம்ம ஜெயிக்க முடியும்.
நமக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் சொன்னா, எப்படி வாய்க்காமல் போகும் சொன்னா, அவருடைய வல்லமையை, அவருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும் போது, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில இந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும் போது, அந்த அபிஷேகத்தினால நமக்கு என்ன செய்ய கிடைக்குது? தைரியம் கிடைக்குது. தைரியம் கிடைக்குது. அந்த தைரியத்தை வைத்து நம்ம என்ன செய்யலாம்? நம்முடைய வருகிற கஷ்டங்களை, துன்பங்களை எல்லாத்தையும் ஜெயிக்க முடியும். ஆண்டவர் நம்மை திடப்படுத்துவார், ஆவியானவர் நம்மை திடப்படுத்துவார். அப்படிப்பட்ட வல்லமையை நமக்கு என்ன செய்ய தருவேன் என்று சொல்லுகிறார். 16 அவைகளை தூற்றுவாய், அப்பொழுது காற்று அவைகளை கொண்டு போய் சுழல் காற்று அவைகளை பறக்கடிக்கும். நீயோ கர்த்தருக்குள் களி கூர்ந்து இஸ்ரவேலின் பரிசுத்தத்துக்குள்ளே மேன்மை பாராட்டி கொண்டிருப்பாய். நாம் அதை செய்ய முடியும். வல்லமையோடு நம்ம அதை பெற்றுக்கொண்டு நம்மளுடைய வாழ்க்கையை கடந்து வரும் பொழுது கர்த்தரை மகிமைப்படுத்தும். ஆண்டவர் இது எனக்கு செய்தார், இந்த வல்லமையை தந்திருக்கிறார், இந்த வரங்களை தந்திருக்கிறார் என்று சொல்லி நம் கர்த்தரை போற்றி கொண்டு இருப்போம். அதற்கு காரணம், இந்த பிசாசை ஜெயிக்க வேண்டுமானால் இந்த வல்லமையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது. பாருங்க, 1 பேதுரு 5:8 வாசிங்க. 1 பேதுரு 5:8. தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெட்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறார். எபேசியர் 6:11 வாசிங்க. எபேசியர் 6:11. நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடும் எழுத்து நிற்க திராணியுள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுதத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களும் அதிகாரங்களும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளின் வானமண்டலங்களில் பொல்லாத ஆவிகளோடும் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. அல்லேலூயா. இதெல்லாம் பாருங்க, எவ்வளவு போராட்டம். வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளோடு நமக்கு போராட்டம் உண்டு. நமக்கு போராட்டத்துக்கு பயத்தை கொடுக்கிறது, பிரச்சனையை கொடுக்கிறது எல்லாம் பிசாசானவன். நமக்கு உபத்திரத்தை கொடுக்கிறதெல்லாம் யாரு? பிசாசானவன். இந்த பிசாசானவனை ஜெயிக்க வேண்டும் என்றால் நம்ம என்ன செய்யணும்? கர்த்தருடைய வல்லமையை நம்ம என்ன செய்யணும்? பெற்றுக்கொள்ள வேண்டும். முதலாவது இது ஆவிக்குரிய ஒரு ஆசீர்வாதம். பாருங்க, யோசுவா யுத்தத்துக்கு போகிறான், எமோரியரை எதிர்த்து போறான். இஸ்ரவேலுக்கு முன்பாக ஒப்பு கொடுக்கிற அந்த நாள்ல யோசுவா கர்த்தரை நோக்கி பேசுறான். என்னங்க ஆயிடுச்சுன்னா, பொழுது அடைய போகுது. யோசுவா எமோரியரோட யுத்தம் செய்கிறான். இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தா தான் அவளை முற்றுமாக அழிக்க முடியும். இல்லைன்னா போர் நிறுத்தப்படும். மறுநாள் பழையபடி அவங்க பல ஆட்களை சேர்த்துக்கொண்டோ பல படைகளை சேர்த்துக்கொண்டோ வரக்கு முடியும். ஆனா இப்பொழுதே பொழுது அடையுக்கு முன்னாக என்ன செய்யணும்? அவனை வீழ்த்த வேண்டும். அதற்காக ஆண்டவரோடு கேட்கிறான், நான் என்ன செய்தேன்னு சொல்லி கேட்கும் போது, நீ பேசு அப்படின்னு சொல்றாரு. அவன் என்ன பேசுறான்? காலத்தை நிறுத்தும்படியாக சூரியனை பார்த்து சொல்லலாம், சூரியனே நீ கிபியோன் மேலும், சந்திரனே நீ ஆயோன் பள்ளத்தாக்கின் மேலும் தரித்து நில்லுங்கள். சூரியனுக்கும் சந்திரனுக்கும் ஒரு மனிதன் கட்டளை கொடுக்கிறான். அது சூரியனும் சந்திரனும் அப்படியே நின்று போச்சு. அப்புறம் யுத்தம் பலமாகி அந்த சூரியன் அவங்கள அந்த எமோரியரை முற்றிலுமாக அடித்து நொறுக்கி வெற்றி பெறும் வரைக்கும் சூரியன் அதிலே இருக்கிறது. அப்ப இது ஆண்டவர் சொல்லல. ஆண்டவர் நீ சூரியனை நில்லு அப்படின்னு சொல்லல. யார் சொல்றா? ஒரு மனுஷன் சொல்றான். அப்ப ஆண்டவர் ஒரு மனிதனுக்கு என்ன செய்கிறாரு? அந்த வல்லமையை கொடுத்துக்கிறார். அவன் சொல்ல சூரியனும் சந்திரனும் நிக்குது. அப்போ இப்படிப்பட்ட ஒரு வல்லமையை ஆண்டவர் நமக்கு தரும்போது என்ன செய்யலாம்? போரடிக்கிற புதிய ஒரு இயந்திரமாக, பிசாசை நொறுக்கிற இயந்திரமாக நம்ம என்ன செய்வாரு? மாற்றுவார். ஆகவேதான் ஆண்டவர் சொல்றாரு, நீங்க அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். பேதுரு கோடை ஓடிட்டான். ஆண்டவரை பிடிக்க போன உடனே சீசர்கள் எல்லாம் ஓடி போயிட்டாங்க. பேதுரு ஓடிட்டார்.
இல்லையா? அது மாத்திரமல்ல, நான் இது இயேசு 3 தரம் மறுதளித்தான். நீ இயேசுவோட உள்ளவர் அப்படி சொல்லும்போது நான் இல்ல இல்ல இல்லைன்னு சொல்லி மறுதளிச்சுட்டான். அப்படிப்பட்ட பேதுரு அந்த 120 கூடி ஜெபிக்கும் பொழுது அபிஷேகம் கிடைத்த பிறகு அவருடைய வல்லமை எப்படி வெளிப்படுது பார்த்தீங்களா? 1000 3000 பேருக்கு முன்னால நீங்களே இந்த இயேசுவை சிலுவையில் அறைந்தீர்கள். இத முன்னால சொல்ல முடியல. இயேசு மரித்த உடனே வீட்டுக்குள்ள போய் பூட்டிக்கிட்டு உட்கார்ந்தாங்க. ஹல்லேலூயா. வெளியே வர முடியல. இயேசு வரும்போது கூட அவங்க என்ன செய்றாங்க? கதை பூட்டிட்டு உள்ள உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. காரணம் பயம். பயம். அப்ப இந்த பயம் எப்போ நீங்குது? அந்த கர்த்தருடைய வல்லமையை பெற்றுக்கொள்ளும் பொழுது அந்த பயம் நீங்கிறது. ஹல்லேலூயா. தைரியமா இருக்க முடியும். பாம்பேல நான் ஊழியத்துக்கு போயிருக்கும் போது அந்தேரி CNI சபையில இருந்து செய்தி கொடுத்து சில ஜெபம் முடிஞ்ச பிறகு ஜெபிக்க கூப்பிட்டு போனாங்க. அப்ப நாங்கள் போகும்போது பக்கத்துல ஒரு தம்பி ஒருத்தர் பெரிய ஆளு முருகன் இருந்தார். அவர் எனக்கு ஏற்கனவே பழக்கப்பட்டவர். அவரை வீட்டை தாண்டி அப்படி போகும்போது அவரு கூப்பிட்டு, அண்ணா என்ன உங்க பாட்டுல போறீங்க, வாங்க, கண்டு காணாம போறீங்களே அப்படின்னு. இல்ல நாங்க ஜெபம் பண்றதுக்கா கூப்பிட்டு போறாங்க அப்படின்னு. வாங்க வந்துட்டு போங்க அப்படின்னாரு. அப்பதான் சரி வரேன், அவங்க ஏன்னா நீங்க போறீங்க அல்லது வீட்டுக்கு போங்க, நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு நான் இவர் வீட்டுக்குள்ள போனேன். போன உடனே அவரு கலர்லாம் வாங்கி சொல்லி இருந்து காலர்லாம் வாங்கி கொண்டு வச்சுட்டாரு. அப்போ என்னென்ன விஷயம் என்ன அவர் சொன்னாரு, ஏன்னா நிறைய சம்பாதிக்கிறேன் ஆனா ஆசீர்வாதமே இல்லை அப்படின்னாரு. என்ன ஆசீர்வாதம் இல்லைன்னு? இல்லைன்னா பணம் நிறைய சம்பாதிக்கேன், வீட்டுக்கு கூட அனுப்ப முடியல, வீணா செலவாகி போயிடுறேன், ஒண்ணுமே கையில சேர மாட்டேங்க அப்படின்னாரு. அப்ப என்ன வேலை செய்றீங்க அப்படின்னு. அது ஒரு வேலை செய்யறேன். என்ன வேலை, என்ன தொழில்னு சொல்லுங்க அப்படிங்கிறேன். அது ஒரு தொழில்னே அப்படிங்கிறாரு. அதான் என்ன தொழில்னு சொல்லுங்க அப்படின்னா, அதான் ஒரு தொழில், அதான் ஒரு தொழில் சொல்லி என்ன மழுப்புறாரு. அவரு என்ன விட மாட்டாங்க, நான் அவரை விட மாட்டேங்க. இது என்ன தொழில்னு சொல்லுங்க, முடிவு பண்ணிடுவோம், நீங்க சொல்லுங்க. இல்லையே அது ஒரு தொழில் அப்படி சிரிக்கிறாரு. நீங்க என்ன தொழில் சொல்லுங்க, அது முடிவு சொல்லிடுவோம் அப்படின்னு. ஏன்னா நான் ஏர்போர்ட்ல வேலை பார்க்குறேன். ஏர்போர்ட்ல போல நீங்க சம்பளம் நல்லா வாங்குவீங்க, வெரி குட் அப்படின்னு. ஏர்போர்ட்ல என்ன வேலை செய்வீங்க அப்படின்னு கேட்டேன். யோசிக்காரு, நல்லா ஏன்டா கூட்டு நினைச்சிருப்பாரு என்னமோ அப்படி வர. உங்களுக்கு ஏர்போர்ட்ல என்ன வேலை செய்றீங்க அப்படின்னு. ஏன்னா என்ன 2 ரூம் எடுத்து போட்டிருக்கேன். அதுல முக்கியமான நபர்கள்லாம் வருவாங்க. அவர்கள் என்னென்ன கேட்கிறாங்களோ அதை கொடுப்பேன். என்னென்ன வகையில பிராண்டி வேணுமோ, விஸ்கி வேணுமோ, எது வேணாலும் கொடுப்பேன். அதே மாதிரியில நைட்ல ஆட்களை கொண்டு வருவேன், அதாவது பெண்களை கொண்டு வருவேன். அவங்க போகும்போது எனக்கு நிறைய பணம் தருவாங்க அப்படின்னு அப்படி சொன்னேன். அப்போ சொன்னேன், சரி நீ இந்த தொழிலை செய்தின்னு சொன்னா ஒரு நாள் என்ன செய்யாது, நீ முன்னேற மாட்டா, உன்னால வரவே முடியாது. இயேசு என்ன செய்வாரு, புறந்தள்ளி போயிடுவாரு. இந்த சாபம், இந்த பாவம் உன்னோட போகாது, தலைமுறை 3ஆம் 4ஆம் தலைமுறை வரைக்கும் போகும். அது வீட்டு வாசல் படியில காத்து கிடக்கும் அப்படின்னு சத்தமா சொன்னோன்னே, ஏய் நம்ம ஆட்களை கூட்டுவாடா, இவனை வெளியே அனுப்பு அப்படின்னா. என் கூட ஒரு டிரைவர் இருந்து என் கையை கிட்ட நிக்காரு. நம்ம ஆளை கூட்டுவாடா, இவனை வெளியே அனுப்பு அப்படின்னு அந்த கலர் வாங்கிட்டு வந்த பையனை சொல்றாரு. அப்போ சரி, இவன் பையன் டிரைவர் சொன்னா, அண்ணே இவன் மோசமான ஆளு, நம்ம போயிடுவோம் அப்படின்னா. நீ இரு, அவன் இல்லை, அவனுக்குள்ள இருக்கிறவன் தான். அவனை சொல்றேனே, கூடுறா அப்படின்னா. அண்ணே நான் இயேசுவின் ரத்தம் செய்யும், இயேசுவின் ரத்தம் செய்யும், இயேசுவின் ரத்தம் செய்யும். அதை ஒன்னே சொன்னான், இயேசுவின் ரத்தம் செய்யும், இயேசுவின் ரத்தம் செய்யும், இயேசுன்னு. அவன் அப்படியே பின்னாங்க, இயேசுவின் ரத்தம் செய்யும், இயேசுவின் ரத்தம் செய்யும், இயேசுவின் வல்லமை இறங்குவதாக அப்படின்னு பொத்து கீழே விழுந்தான். வா அப்படி அவன் கொண்டு வந்த கலரும் தண்ணி வச்சா மூஞ்சில் தெளிச்சு அவனை எழுப்பி, இந்த தொழிலை இன்னைக்கு விட்டுனா ஆசீர்வாதம் இருக்கும், உன் பிள்ளைக்கும் ஆசீர்வாதம் இருக்கும். நாளை காலைல 5 மணிக்கு பக்கத்துல இருக்க சர்ச்சுக்கு வா, ஜெபம் பண்ணு, கர்த்தர் உனக்கு நல்ல விடுதலை கொடுப்பாரு அப்படின்னாரு. சரிண்ணே அப்படின்னு எழுப்பி, அதுக்கப்புறம் காலைல 5 மணி ஆராதனைக்கு நான் போகும்போது அங்க வந்துட்டான். பாருங்க, அந்த இடத்துல அவன் ஏன்னு சொல்லும் போது எனக்கு கத்துக்கிட்டு வல்லமை இல்லைன்னு சொன்னா நான் என்ன செய்யிருப்பேன், டிரைவரை கூட்டோன்னே சரிப்பா வா இவன்கிட்ட போயின்னு அவன் பின்னால போயிருப்பேன். எனக்கு தெரியுது அவன் உள்ளுக்கு இருக்கிறவன் தான் வேலை செய்கிறான், பொல்லாதவன் அவன் வேலை செய்தான்.
எனக்கு தெரியும் அவனுடைய கிரியை இருக்கிறது. அவன் சொல்ல இயேசுவின் ரத்தம், வேற ஒன்றும் சொல்ல வேண்டாம். இயேசுவின் ரத்தம் சொல்லவும் அவன் அப்படியே சரிய ஆரம்பிட்டான். அந்த சோரோட அங்க வந்து பலகை தான் அடிச்சிருப்பாங்க அங்க பாம்பேல, அந்த பலகையோடு சேர்ந்து கீழே விழுந்தான். ஆளை பார்த்தீங்கன்னா என்னோட 1.5 அடி உயரமா இருப்பான், குண்டா இருப்பான், அப்படிப்பட்டவன். ஆகவே நமக்கு கர்த்தருடைய வல்லமை இருக்குமானால் நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பிசாசு நம்மகிட்ட நெருங்க மாட்டான். காரணம், பிசாசு தான் இன்னைக்கு எல்லா காரியங்களையும் என்ன செய்யறான், கொண்டு வரான். நம்மளை கடனாளியாக்குறான், நம்மளை நோயாளியாக்குறான், எத்தனையோ பிரச்சனைகளை கொண்டு வந்து நம்மை அவமானப்படுத்தவும் மற்றவர்கள் முன்பாக வெக்கப்பட்டு போக முடியாத சில ஆகியதெல்லாம் அவன் கொடுக்கிறான். யோகுல பாக்குறான், அவன் என்ன பாடுபடுத்துறான் பாருங்க. அப்படித்தான் பாடுபடுத்துவான். பிசாசு யோபுக்குள்ள நுழைஞ்சிருவான். தாவீதுக்குள்ள நுழைஞ்சான். பிசாசு நுழைஞ்சினால்தான் என்ன செய்தான், தாவீது சொல்றான் இதை பூரா எண்ணு அப்படிங்கிறான். பிசாசு உள்ள நுழைஞ்சிட்டான், என்ன வைக்கிறான். அதனால என்ன செய்யுது, அவனுக்கு 3 தண்டனை கொடுக்கிறார். இதுல உனக்கு என்ன வேணும், சங்கரம் வேணுமா அல்லது பஞ்சம் வேணுமா, இப்படின்னு 3 தண்டனை கொடுக்க. எதை கேள்வி கேட்கிறாரு, யாரு பண்ண வேலை, பிசாசு பண்ண வேலை. அதுதான் சொல்றாரு, தெளிந்த புத்துள்ளலாய் இருங்க, விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியை கெச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று என்ன செய்றாரு, வகை தேறி சுற்றி கொண்டு இருக்கிறான், நம்மை விழுந்ததற்கு செய்கிறான். அப்ப அவனை ஜெயிக்க வேண்டும் என்றால் கர்த்தருடைய வல்லமையை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும், அவருடைய அபிஷேகத்தை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில சபைகள் அந்த அபிஷேகத்தை பற்றி சொல்றது இல்லை, சொன்னாலும் இன்னெல்லாம் கோபம் வந்துடும். சிலையே நீங்க அபிஷேகத்தை பற்றி சொல்லாதீங்க, ஞானஸ்தானத்தை பற்றி சொல்லாதீங்க அப்படின்னு நினைச்சிருவாங்க, சொல்லிடுவாங்க இல்லையா. ஆனா அபிஷேகம் நமக்கு நிச்சயமாக கண்டிப்பாக வேண்டும், அதை பெற்றுக்கொள்ள வேண்டும், காத்திருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். அவன் காத்திருக்கும் பொழுது கர்த்தர் வல்லமையாக எடுத்து பயன்படுத்துவார். ஒரு மனுஷனை கொண்டு வல்லமையான காரியங்களை செய்து போல உங்களை கொண்டு கர்த்தர் வல்லமையான செய்வார். ஏன் சொல்றேன்னா, நீங்க வந்திருக்க ஒவ்வொருவரும் ஒரு ஆர்வத்தோட வந்திருக்கிறீங்க, நீங்க வந்திருக்கவரும் பலவீனத்தோடு வந்திருக்கிறீங்க. அந்த பலவீனத்தையும் வைத்து கொண்டு இந்த இடத்துல படியேறி வந்திருக்கீங்களா, கர்த்தருடைய சித்தம் இல்லாமல் வர முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வந்தவங்க ஒவ்வொருவரும் அந்த வல்லமையை பெற்றுக்கொள்ள வேண்டும். நீங்க பக்கத்து வீட்டுல ஒரு பிரச்சனை இருக்குன்னா நீங்க ஜெபம் பண்ணா விடுதலை கிடைக்கும், விடுதலை நிச்சயமா கிடைக்கும். நாச்சாங்குளத்துக்கு நாங்க போறோம், இப்ப கிராம ஊழியத்துக்கு. அங்க ஒரு அம்மா பிசாசு பிடிச்சு ஆடுது, ஒரு சத்தம் போடுது. உடனே நம்ம சபையில் உள்ளவங்க அங்கங்க விலகி ஓடிட்டாங்க. சரி, அப்ப அங்க இன்னொரு பெண்ணை பிடிச்சிக்கிட்டாங்க, இங்க வந்து போனதை பிடிச்சிக்கிட்டு அந்த ஆளை உழுப்பிக்கிட்டு இருக்குது. அதனால நான் போனேன், போய் இங்க சொல்லுறேன்னு சொல்லிட்டு போயிட்டு போவோம். கிட்ட தெரிஞ்சவும் அந்த பையங்க ஓடி வந்து, சார் நீங்க ஜெவனாங்க இங்க எங்க அம்மா ஓடிடும், அவங்க பிசாசு எங்க கடவுள் ஓடிடும், போங்க சார் அப்படின்னு சொல்லி நான் நின்று ஜெவன்ட்டு அந்த அம்மாவை விடுதலை பண்ணி கொடுத்துட்டு வந்தோம். இன்னைக்கு அந்த அம்மா பக்கத்துல உள்ள பெந்தேகோஸ்து சபைக்கு போகுது. இல்லையா, இல்லையா, அதே அம்மா பெந்தேகோஸ்து சபைக்கு நீங்க போய்கிட்டு இருக்குது. சரி, ஏதாவது ஒரு சபைக்கு போகுது. அப்போ நம்ம அந்த இடத்துல என்ன செய்யணும், அந்த பிசாசை மேற்கொள்வதற்கு நம்மகிட்ட என்ன செய்யணும், பலம் வேணும். அதனால்தான் ஆண்டு சொல்றாரு, உங்களுடைய வல்லமையை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். நான் ஏன் சொல்றேன்னா, நமக்கு நல்ல ஒன்று, எல்லாரும் வாரீங்க, தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறீங்க, உங்களுக்கும் மற்றவங்களுக்குள்ள வித்தியாசம் தெரியணும், உங்ககிட்ட வரணும். இந்த அம்மாட்ட போனா ஜெபம் பண்ணுவாங்க, விடுதலை கிடைக்கும் அப்படின்னு உங்ககிட்ட வரணும் இல்லையா. சும்மா வந்து போய் பிரயோஜனம் இல்லை, நீங்க வந்து போய் பிரயோஜனம் இல்லை. ஏன் நமக்கு ஆலயத்துல விட்டு நம்ம இங்க தனியா ஏன் வச்சிருக்கோம்னா, அங்க வர்றவங்களுக்கும் வித்தியாசம் தெரியணும், அபிஷேகத்துல வித்தியாசம் தெரியணும், வாழ்க்கையில வித்தியாசம் தெரியணும், மற்றவங்களுக்கும் நமக்கும் வித்தியாசம் தெரியணும். அவர்கள் கிறிஸ்தவ இருக்கலாம், நம்ம கிறிஸ்துக்குள் இருக்கணும். அதான் எங்களுடைய ஆசை. எல்லாரும் ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டு அங்கிருந்து வராங்க, எதுக்காக வராங்க, பிரைஸை தூக்கிக்கிட்டு வராங்க. வர்றவங்களை ஆசீர்வதிக்கப்படணும், அவங்க வல்லமையா செயல்படணும். நீங்க மாத்திர ஊழியங்களையும் நினைச்சணும், செய்யறதுக்கு நீங்க தயாராகணும். அப்படி வெட்ட இடங்களுக்கு மற்றவர்களுக்கு நீங்க ஆறுதல் சொல்லும் போது, புத்தி சொல்லும் போது, அவர் சுவீனமா இருக்கிறாங்கன்னு அவர்கள் ஜெபிக்கும் பொழுது அந்த வல்லமையை நீங்க பெற்று இருந்தால் தைரியமா போய் ஜெபம் பண்ணுவீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதற்காக காத்து இருந்தேன்னு செய்யுங்க, ஆண்டவரே என்னை அபிஷேகம் செய்யும் என்று சொல்லி அந்த உலக பிறப்பான ஆசீர்வாதம் அல்ல, ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். இரண்டாவதாக உலக ஆசீர்வாதம். உலக ஆசீர்வாதம் எப்படி தராருன்னு பாருங்க. ஏசாயா 41:18-19. ஏசாயா 41:18 வாசிங்க. உயர்ந்த மேடுகளில் ஆறுகளையும்
பள்ளத்தாக்கின் நடுவே ஊற்றுகளையும் வராண்டத்திலே கேதுரு மரங்களையும் சித்தி மரங்களையும் விருது செடிகளையும் ஒலிவ மரங்களையும் நட்டு அவாந்தர வெளியிலே தேவதார் விருட்சங்களையும் பாய்மர விருட்சங்களையும் உன்னை மரங்களையும் ஒண்ணு பண்ணுவீங்க. என்ன சொல்றீங்க? உலக பிரகாரமான ஆசீர்வாதம். வறண்ட நிலத்தை, வறண்டு போய் வாழ்க்கையில வறண்டு போய் இருக்கீங்க, எது இல்லாம இருக்கிறீங்களோ, எந்த கஷ்டத்துல இருக்கிறீங்களோ, எந்த நஷ்டத்துல இருக்கிறீங்களோ, எந்த வேதனை இருந்தோ அதிலிருந்து விடுதலை கொடுத்து நீங்க பாலைவனம் போல வறட்சியா இருக்கிற சூழ்நிலையில் இருந்து மாறி செழிப்பை உண்டாக்குவார். என்ன செய்வாரா ஆண்டவர்? செழிப்பை உண்டாக்குவார் என்று சொல்லுகிறேன் இல்லையா? பாருங்க, உயர்ந்த மலைகளையும் ஆறுகளையும் பள்ளத்தாக்கின் நடுவே ஊற்றுகளையும் திறந்து வனாந்தரத்தை தண்ணித்தலமாகவும் வறண்ட பூமியை நீர்க்கேணிகளுமாக மாற்றுவேன் என்று சொல்லுகிறார். அப்ப உங்க வாழ்க்கையில வறண்டு போய் இந்த சூழ்நிலை என்ன, கஷ்டம் என்ன, நஷ்டம் என்ன, முன்னேற முடியாதபடி தடுக்கிறது என்ன, இவை எல்லாவற்றையும் அகற்றி உங்களுக்கு செழிப்பான வாழ்க்கையை நிச்சயமாக தருவேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வறண்டு போன வாழ்க்கை, எங்களுடைய வாழ்க்கையை நீங்க சத்தத்தை கேட்டீங்கன்னா, வறண்டு போய் இருந்தோம். ஒரு ரேடியோ ரிப்பேர் பார்த்து 25 ரூபாய் வாங்கி கொண்டு போய் காய்கறிகளை வாங்குவோம். அப்ப அங்க எங்க ஸ்கூல்ல உள்ள ஆயா சொல்லும், நீங்க போகாதீங்க சார், டீச்சரும் போக கூடாது, 25 ரூபாய்க்கு கொண்டுட்டு நீங்க என்ன போய் அரிசி வாங்குவீங்க, கொண்டாங்க. நான் வாங்கிட்டு தான் என்ன பற்றி ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, வாங்கி கொண்டு வீட்டில் கொடுக்கும். அதை வச்சு நாங்க ஒவ்வொரு நாளும் பிழைப்போம். எப்படா ஒரு ரேடியோ வரும் அப்படின்னு பார்த்துருந்து 25 ரூபாய் முதல்ல அட்வான்ஸா கொடுங்கன்னு சொல்றோம். அந்த சூழ்நிலையில வறண்டு போய் இருந்த வாழ்க்கை, கடன் பாரங்களெல்லாம் நொந்து போய் இருந்த வாழ்க்கை, அப்படி வறண்டு போய் எல்லாவற்றையும் இழந்து போதில்லை. நாங்களே பகுதியில் இழந்து இருக்கிறத பார்த்தா நீங்க சகிக்க மாட்டீங்க. அப்படி இழந்து ஒன்றும் இல்லாத ஒரு சூழ்நிலைக்கு அப்புறம் நாங்க ஆண்டவரை பற்றி பிடித்து எந்த சூழ்நிலை வந்தாலும் ஊழியத்தை விடமாண்டே ஆண்டவரே, உண்மை விடமாண்டே ஆண்டவரே, உண்மை சொல்லாம விடமாண்டே ஆண்டவரே என்று சொல்லி பிடித்தவரை பிடித்ததுனால இந்த வறண்டு போன வாழ்க்கையை இன்று என்ன செய்கிறாரு, மாற்றி செழிப்படை செய்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமா, வேண்டாம இந்த உபவாச கூட்டத்தை கிட்டத்தட்ட 94 இருந்து நடத்திடணும். 1994 ஆரம்பிச்சது. விடாம ஒவ்வொரு பேரும் களக்காடு, பெருமளஞ்சி, களக்காடுல சுப்பிரமணியபுரம், இப்படி ஒவ்வொரு 3 வருஷம் 4 வருஷம் 5 வருஷம் அப்படியே நடத்தி எங்கெங்கெல்லாம் இடம் காலி பண்ண சொல்றாங்களோ அடுத்த இடம் வரும். நீங்க காலி பண்ணுங்கன்னா அடுத்த இடம் வரும். நீங்க இடத்த மறிச்சுக்கிட்டீங்கன்னா அடுத்த இடத்த கண்டக்ட் கொடுப்பாரு. இப்ப அங்க தோட்டத்துல மறிச்சாங்க, இந்த அன்பு சகோதரர் கேட்டு நீங்க நடத்துங்க சார், சும்மா இருக்குது வாங்க. அப்போ ஆண்டவர் வழி நடத்துகிறார். வறட்சியான வாழ்க்கையில எல்லாம் என்ன செய்றாரு, மாற்றுகிறார். உங்களுடைய வாழ்க்கையை அவர் செய்கிறாரு. இந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டீர்களால் இந்த உலக ஆசீர்வாதங்கள் தன்னை போல வரும். அதனால்தான் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்க, அப்பொழுது எல்லாம் கொடுக்கப்படும். அதற்கு உதாரணமாக பாருங்க, ஆதியாகமம் 32 வாசிங்க, 32:10. அடியேனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவேனும் பார்த்தனல்ல, நான் கோலும் கையுமாய் இந்த யோர்தானை கடந்து போனேன். இப்பொழுது இவ்விரண்டு பரிவாரங்களையும் உடையவனானேன். யார் சொல்றார்? யாக்கோபு சொல்றார். யாக்கோபு சொல்றாரு, நான் கோலும் கையுமாகத்தான் வந்தேன் மாமனார் வீட்டுக்கு. சொன்னார், ஏசாவுக்கு பயந்து என்ன செய்யறாரு, மாமா வீட்டுக்கு என்று வாரார், பெருமையா வாராரு. ஆனா இங்கே வந்த பிறகு 2 பரிவாரங்களை கூடியவனாக என்ன செய்றாரு, பெருகிட்டார். எப்படி பெருகிட்டாரு, என்ன காரணம் அவர் பெருகிட்டாரு? இஸ்ரவேலே பயப்படாதே,
யாக்கோபு என்னும் சிறுபூச்சியே நீ பயப்படாதே. யாக்கோபை அவர் நினைத்திருந்தார். என்ன செய்றாரு பாருங்க, கோலும் கையுமாக, கோலும் கையுமாக. அந்த பாடல் படிங்க. கோலும் கையுமாக இறக்கி சென்ற பெருக செய்தா பெருங்கூட்டமா உமாலாகும் 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 ஆகாதது ஒன்றுமல்ல உம்மாலாகாதது எதுவும் இல்லை, ஆகாதது எதுவும் இல்லை, உம்மாலாகாதது எதுவும் இல்லை. அப்ப கோலும் கையுமாக வந்த வெறுமையோடு வந்த அந்த யாக்கோபு அவன் நினைச்சாரு ஆசீர்வதித்து நினைச்சாரு, பெருக பண்ணி இருக்கிறார். அது மாத்திரமல்ல, எதிரியாக தோன்றிய அந்த சகோதரன் நினைச்சாரா எழுத்து வருகிறார், பெரிய படையோடு வருகிறாரு. இவன் பயந்து நடுங்கி கர்த்தருடைய பாதத்துல விழுந்து நினைச்சான், ஜெபம் பண்றான். அங்கே ஆண்டவர் நினைச்சாரு, ஏசாவுக்கு பயந்திருந்த யாசா இந்த யாக்கோபின் மேல கையை பிடித்து அணைத்து முத்தமிட்டு அவனுக்கு என்ன செய்யறான், ஆசீர்வதிக்கிறான். ஹல்லேலூயா. ஒரு மாபெரும் எதிரி, அவனை கொல்லாம விட மாட்டேன், அவன் என்னை ஏமாத்திட்டான்னு சொல்லி வெறியோடு இருந்த அந்த மகனை மாற்றினார். காரணம் என்ன? இவன் ஜெப வீரனாக இருந்தான், இவன் உழைக்கிறவனாக. யாருக்கு இவன் துணை காண்ட நினைக்கிறார் நிற்பார். நீ பாருங்க, யாக்கோபுக்கு பாருங்க, ஏசாயா 41:14 வாசிங்க. ஏசாயா 41:14. யாக்கோபு என்னும் பூச்சியே பயப்படாதே. சரி, யாக்கோபு என்னும் பூச்சியே நீ சொல்லுறாரு இல்லையா? யாக்கோபை எவ்வளவு ஒரு சிறிய ஒரு சாட்சியாக நினைக்கிறாரு. அந்த யாக்கோபு முன்னேறதுக்கு காரணம் என்ன? ஆதியாகமம் 31:40 பாருங்க. ஆதியாகமம் 31:40. பகலிலே வெயிலும் இரவிலே குளிரும் என்னை பட்சித்தது, நித்திரையின் கண்களுக்கு தூரமாயிருந்தது, இவ்விதமாய் பாடுபட்டேன். அப்ப அவனை வெறுங்கையோட வந்தவன், அவன் இவ்வளவு காரியங்களை இவ்வளவு செழிப்பாக மாறதுக்கு ஏராளமான பரிவாரம் காரணம் என்ன? அவன் உழைக்கிறவனாக இருந்தான். அவன் இரவும் பகல் உழைக்கிறவன் தான். பாருங்க, பகலிலே வெயிலும் இரவிலே குளிரும் என்னை பட்சித்தது, நித்திரையின் கண்களுக்கு தூரமாயிருந்து இவ்வளவாய் பாடுபட்டேன். நம்ம எவ்வளவு பாடுபடுறோம் யோசிச்சு பாருங்க. எவ்வளவு பாடுபடுகிறோம், இரவும் பகலும் பாடுகிறோம், கண் விழித்து பாடுபடுகிறோம், கஷ்டப்படுறோம். உங்களை சும்மா விட மாட்டார். ஹல்லேலூயா. பாருங்க, இன்னும் பாருங்க, அவன் 6 வருடம் மாமன் மந்தையை மேய்த்தான், 14 வருடம் 2 மனைவிகளுக்காக மேய்த்தான். இல்லையா? பாருங்க, அவ்வளவு பாடுபட்டு அவன் என்ன செய்யறான், உழைக்கிறவனாக இருக்கிறான். அப்புறம் பாருங்க, ஆதியாகமம் 32:9 ஆசிங்க. ம் 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 வாசிங்க. அடியனுக்கு தேவரி காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவு பாத்திரம் அல்ல, நான் கோலும் கையுமாய் யோர்தானை கடந்து வந்தேன். இதை சொல்லிட்டு அவன் என்ன செய்யறான் தெரியுமா? அந்த அவனுக்கு பயந்து அப்ப என்ன செய்யறான், அவன் ஆண்டவருடைய காலை பிடிச்சுக்கிட்டான். காலை பிடிச்சு என்னை ஆசீர்வதித்தாலுடைய உண்மை விட மாட்டேன் என்று சொல்லி போராடி ஜெபிக்கிறான், போராடி ஜெபிக்கிறான். காலை விட மாட்டாங்க, காலை சுழுக்கு வர்ற வரைக்கும் ஆண்டவர் நினைச்சான். இரவு முழுவதும் நினைச்சான் அவன் ஜெபிக்கிறான். ஹல்லேலூயா. நம்ம பாடுகள் வரும்போது, வேதனைகள் வரும்போது இரவு முழுவதும் ஜெபிக்கிறோமா?
ஜெபிக்கிறோமா? அவன் இரவு முழுதும் ஜெபித்தவனை பார்த்து தடுக்கிறாரு. அவர் உன் பேர் இனி யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும், தேவனோடும் மனிதனோடும் போராடி மேற்கொண்டாயே என்றார். என்னை ஆசீர்வித்தால் ஒழிய விடவே மாட்டேன் சொன்னவனுக்கு அவர் பேரை மாற்றுகிறார். எப்படி மாற்றுகிறாரு? இஸ்ரவேல். இஸ்ரவேல் என்றால் என்ன? நீ இஸ்ரவேலே, நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார் என்று சொல்லி உபாகமம் 33:29 சொல்லுது. இஸ்ரவேல் நீ பாக்கியவான். சுத்த இஸ்ரவேலின் கூட்டம் தான் யாரு? பாக்கியவான்கள். இஸ்ரவேல் என்று பெயர் பெற்றவன் ரட்சிக்கப்பட்டவன். அப்ப யாருக்கு ஆண்டவர் துணை நிற்கிறாரு? உழைக்கிறவனுக்கு, ரட்சிக்கப்பட்டவனுக்கு. கர்த்தரை ஏற்றுக்கொண்டு அவன் ரட்சிக்கப்பட்டவனாக மாறும் பொழுது அவன் பாக்கியவனாக ஆசீர்வதிக்கப்பட்டவனாக இருப்பான். அல்லேலூயா. ஆம், அவன் பெயர் மாற்றப்பட்டது. யாக்கோபு என்ற எத்தன் என்ற பெயர். எத்தனாக இருந்தவன், தகப்பனை ஏமாற்றினவன், தன் சகோதரனை ஏமாற்றினவன், தன் மாமனாரால் ஏமாற்றப்பட்டவன். இவன் மாமனாரை ஏற்றினா அவன் மாமனார் இவனை ஏமாற்றி இவனுக்கு வேலை வாங்கினார். ஆக இத்தனாக இருந்தவனை கூட ஆண்டவர் அவனுடைய பேரை யாக்கோபு என்ற எத்தனுங்கிற பேரை மாற்றி இப்ப இஸ்ரவேல் நீ ரட்சிக்கப்பட்டவனாக மாற்றுகிறார். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில நாம் ரட்சிக்கப்பட வேண்டியது மிகவும் அவசியம். நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்து விட்டு நாம் என்ன செய்யணும்? ரட்சிக்கப்பட்டவனாகணும். புது சிருஷ்டியாக மாறும் பொழுது கர்த்தர் அந்த அபிஷேக வல்லமையை கொடுக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம அந்த அபிஷேக வல்லமையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் முதலாவது நாம் ரட்சிக்கப்பட வேண்டும், கர்த்தருடைய பிள்ளையாக மாற வேண்டும், நம்முடைய பாவ பழக்க வழக்கங்களை எல்லாத்தையும் விட்டு விலக வேண்டும், பொல்லாங்கானவர்களை விட்டு விலக வேண்டும். ஆகவே நாம் விலகி இருப்போமானால் நமக்கும் மற்றவர்களுக்கும் உள்ள வித்தியாசம் கண்டிப்பாக தெரியும். நேற்று இந்த அம்மா எப்படி இருந்தது, இப்போ மாறிட்டுது. நேற்று இந்த அம்மா இவங்க நல்லிக்கரையில ரொம்ப பேசும், இப்ப அதெல்லாம் விட்டுட்டுத, பைபிளும் கையுமா இருக்குத அப்படிங்கிற வார்த்தை மற்றவர்களுக்கு முன்னால பேசப்பட வேண்டும். அதுதான் மாற்றம். நம்ம இங்க நல்லா ஜெபம் பண்ணிட்டு, வீட்டுல நல்லா ஜெபம் பண்ணிட்டு அங்க போய் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தோம்னா அது சரியில்லை. அப்ப நமக்குள்ள மாற்றம் வரல. விட்டு கொடுக்கிற எண்ணங்கள் நமக்கு வந்து விட வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரை பற்றி பிடித்து கொண்டு இரவு முழுதும் நம்ம ஜெபம் பண்ணும்போது நம்முடைய காரியங்களை கர்த்தர் நிச்சயமாக வாய்க்க பண்ணுவா. நம்முடைய அபிஷேகத்தால் நிரப்புவார். நம்ம விசுவாசத்தோட ஆண்டவரே என்னை அபிஷேகம் என்று கேட்கும் போது அவர் ஜீவ தண்ணீரை கொடுப்பார். யாரு? வேண்டியதெல்லாம் தாகத்தோடு இருக்கிறவர்கள் எதிலிருந்து பெற்றுக்கொள்ள சொன்னபோது கேட்டுக்கொள்ள ஒவ்வொருவருக்கும் என்ன செய்வாரு? அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வார். கண்டிப்பாக அந்த அபிஷேகத்தை நீங்கள் என்ன செய்யணும்? கேட்டு அவருடைய பெற்றுக்கொள்ள முடியும். தனிமையிலே இருந்து ஜெபம் பண்ணி பெற்றுக்கொள்ளலாம். இப்படிப்பட்ட கூட்டங்களில் நீங்க கலந்து சொல்லலாம், அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளலாம். அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வது இந்த உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களை கர்த்தர் செய்வாரு, தந்து கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிச்சயமாக உங்களை கர்த்தர் வல்லமையாக எடுத்து பயன்படுத்துவார். நம்முடைய வாழ்க்கையிலும் பலவிதமான பிரச்சனைகள் எல்லாத்தையும் உடைத்து எரிந்து நம்முடைய வாழ்க்கையை செழிப்பாக மாற்றுவார். நிறைய சாட்சி எனக்கு சொல்ல முடியும். ஆகவே எப்படி இரவு முழுவதும் ஒரு தடவை என்னுடைய மனைவிக்கு கொங்கராய குச்சிக்கு மாற்றம் செய்துட்டாங்க பரப்பாடியில இருந்து. எங்களுக்கு தெரியாது. கொங்கராய் திடீர்னு ஒரு சகோதரன் சொன்னார், உங்களை கொங்கராய் குச்சிக்கு மாற்றி போட்டிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அப்போ உடனே நான் போய் ஐயா கிட்ட கேட்டேன். ஐயா சொன்னாங்க, இல்லை நான் டைஜஷன் ஆப்ஷன் தானே வருகிறேன், எப்படி ஒன்றும் மாற்றம் உங்களுக்கு கொடுக்கலையே அப்படின்னு சொன்னாங்க. இல்லையா, எனக்கு மாற்றம் கொடுத்து மகளை ஒய்ஃபுக்கு மாற்றம் கொடுத்துன்னு சொன்னாங்களே அப்படின்னாங்க. அப்படியா, நான் அங்கே இருந்து ஒன்றும் இல்லைன்னு சொல்லி அப்போ நான் பார்த்துட்டு வரேன்னு சொல்லி போய் பார்த்துட்டு வந்து சொன்னாங்க. ஆமாம் உங்களுக்கு மாற்றம் போட்டிருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நாங்கள் ஏன் மாற்றம் போட்டிருக்குது என்னன்னு தெரியலன்னு சொல்லி நாங்கள் ராம் முழுதும் ஜெபம் பண்ணோம். ஏன் ஆண்டவரே இந்த மாற்றம் கொடுத்தது? அப்போ நாங்கள் இதில் இருக்கிறோம், எதற்காக இந்த மாற்றம்ன்ற, நாங்கள் என்ன தவறு பண்ணோன்றவரை என்ன போராடி ஜபித்தோம். இரவு முழுவதும் ஜபித்தோம். ராத்திரி 12 மணிக்கு ஜெபம் பண்ணும்போது எங்கள் பிள்ளைகள் திடீர்னு முழிச்சு ஏமா அழுதுட்டுறீங்க, எதுக்குமா அழுதுட்டுறீங்க, ஏன் சத்தம் போட்டுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடிய அளவுக்கு ஜெபம் இல்லாமல் ஜெபம் பண்ணிட்டு போய் படுத்துதுன்னு சொல்லி ஜெபம் பண்ணோம். விடிய காலம் ஒரு ஆளை அனுப்புனாங்க. அனுப்பி நீங்கள் எல்லாரும் நீங்கள் வந்து 2 பேர் வந்துடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் நானும் போனேன். போனால் அங்கே ஸ்கூலில் வந்து கேட்டை பூட்டி போட்டிருக்காங்க.
அந்த யாரை மாற்றம் படிச்சிருக்காங்களோ அந்த டீச்சர் வந்து அங்கிருந்து மாறி இங்க வந்து ஜாயின் பண்ணதுக்காக வந்திருக்கிறாங்க. அங்க கேட்டை பிடிச்சிட்டு பிள்ளைகளை மட்டும் விட்டுக்கிட்டு அந்த அம்மா விடாம வச்சிருக்கிறாங்கன்னு பார்த்தா நிறைய பேர் வந்து நிக்கிறாங்க. ஊரில் உள்ள எல்லாரும் சகோதர மதத்தை சேர்ந்தவங்க, கிறிஸ்தவங்க, டிசி மெம்பர்கள் எல்லாரும் வந்து மறிச்சுன்னு இருக்கிறாங்க. எப்படி இந்த மாற்றம் கொடுக்கறது, எப்படி சந்திராவை மாத்துறதுன்னு சொல்லி அவங்க அப்படியே மறிச்சுட்டு இருக்கிறாங்க. எனக்கு ஆச்சரியமா இருந்து எல்லாரும் இருக்கிறாங்க. சீர்மலையிலேருந்து எல்லாரும் வந்து வந்துட்டாங்க. வந்துட்டு திறக்க மாட்டேங்கிறாங்க. உடனே இந்த அம்மா ஐயா பார்க்க போயிட்டாங்க. போன உடனே ஐயா சொன்னாங்களாம், நாங்கள் நான் என்னென்னு பார்த்து விசாரிச்சுட்டு தான் சொல்லுவேன், அது வரைக்கும் நீங்கள் ஸ்கூலுக்கு போகக்கூடாது அப்படின்ட்டாங்க. உடனே இங்கே 2-3 பேர் ஒரு நிறைய பேர் 3 ட்ரக்கரில் ஏறணும் தம்பி, நம்ம போவோம் பிஷப்பை பார்ப்போம்னு சொல்லி போய் பார்க்கறதுக்கு போனோம். அங்கே போனால் பிஷப் எனக்கு தெரியாதுங்கிறது, மேனேஜர் எனக்கு தெரியாதுங்கிறாரு. ஒருத்தர் கேட்டால் எனக்கு தெரியலையே, நாங்கள் மாற்றலையேன்னு சொன்னாங்க. அப்போ யார் மாற்றினதுன்னு சொன்னால் அங்கே வேலை நடந்ததுக்கு உள்ளுக்கு போய் பேரை மாற்றி டைப் பண்ணி அனுப்பிட்டாங்க. உடனே நாங்கள் நீங்கள் இதை மாற்றி எங்களுக்கு அடிக்க தரலன்னு சொன்னால் நாங்கள் போக மாட்டேன்னு சொல்லி அங்கே தங்கிட்டோம். ஒரு குரூப்பு தங்கிட்டு வயசானவர்கள்லாம் ட்ரெக்கரில் எங்கள் வீட்டுக்கு அனுப்பிட்டு தங்கிட்டோம். காலை 5 மணிக்கு மேனேஜர் கூப்பிட்டு விட்டார். என்ன, நீங்கள் பழையபடி உங்கள் ஸ்கூலுக்கே போயிருங்க, நாங்கள் அந்த அம்மா அந்த ஸ்கூல் போயிருன்னு சொல்லிட்டாங்க. ஹல்லேலூயா. அது காரணம் என்ன? இரவு முழுதும் ஜெபம் பண்ணது, அவ்வளவு கூட்டம் வந்தது. அவ்வளவு வரையும் ஆண்டவர் ஒருமுகப்படுத்தி அழைத்து வந்துட்டாரு. டிசி வந்துட்டாங்க, மெம்பர்கள் வந்துட்டாங்க, எல்லாரும் வந்துட்டாங்க. சிஎம்ஏ கோவங்குளத்துல தான் வந்துட்டாங்க. ரொம்ப ஆச்சரியம். காரணம் என்ன? நம்முடைய ஜெபம் ஆண்டவர் சார் எல்லாரையும் ஒருமித்து வந்து நமக்கு உதவி செய்வதற்கு நினைச்சிட்டாங்க, ஆரம்பித்தாங்க. நாம் ஜெபத்தில் தரித்திருக்கும் பொழுது நமக்கு உதவி செய்வதற்கு ஆண்டவர் ஆட்களை அனுப்புவார். நமக்கு விடுதலை கொடுப்பதற்கு ஆண்டவர் ஆட்களை அனுப்புவார். நம்ம ஜெபத்தின் மூலமாக ஜெயம் பெறுவதற்கு கர்த்தர் நிச்சயமாக நம்ம உதவி செய்வார். பெற்றிருக்கிறோம் இல்லையா? ஆமா ஆண்டவர், நாங்கள் பெற்றிருக்கிறோம். அதே மாதிரி கர்த்தர் நீங்க உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். உங்களுடைய காரியங்களை வாய்க்கப்படுவதற்கு அவர் காரியங்களை எல்லாவற்றையும் ஒழுங்குபடுத்தி செய்வார். நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவர் நம்முடைய கரங்களை பிடித்து என்ன செய்றாரு? நமக்கு உதவி செய்கிறவராய் இருக்கிறார். அவர் சாதாரண அல்ல, வல்லமையுள்ள தேவன் நமக்கு உதவி செய்கிறவராய் இருக்கிறார். நாம செய்ய வேண்டியது ரட்சிக்கப்படணும், ஆண்டவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு என்ன செய்யணும்? நாம் அவருக்கு முன்பாக தைரியமாக நிற்க வேண்டும். வல்லமையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற வாஞ்சை நமக்குள்ள இருக்க வேண்டும். அந்த வல்லமையை பெற்றுக்கொள்ளும் போது நமக்கு வரங்களை தந்து உங்களை உற்சாகப்படுத்துவது மாத்திரமல்ல, உங்களுடைய வாழ்க்கையின் ஆசீர்வாதங்களை கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லுமே, கோலும் கையுமாக போன ஆண்டவர் எப்படி ஆசீர்வதித்தார், அதை போல எங்களையும் ஆசீர்வதித்துக்க, உங்களையும் நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஜெபிப்போமா? நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா, நன்றியோடு துதிக்கிறோம். பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொன்னவரே, உம்மை துதிக்கிறோம். சோதிக்க ராஜா, சோதிக்கிறோம், துதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் இயேசுவே, உம்மை துதிக்கிறோம் எங்கள் ரட்சகரே, உம்மை துதிக்கிறோம், சோதிக்கிறோம், சோதரிக்கிற ராஜா. நன்றியோடு உம்மை துதிக்கிறப்பா, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிறார், என் மகளே, என் மகனே, உன் நெஞ்சனுக்கு தாராயும் உங்க உள்ளத்தை கொடுப்பிறா. இதோ வாசல் படியில் நின்று தட்டி கொண்டிருக்கிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு திறந்தால் அவனோடு வாசம் பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். நம்மோடு வாசம் பண்ணுவதற்கு அழைப்புமா? அதற்கு தலையாயிருக்கிற நம்முடைய பாவங்களை எல்லாவற்றையும் சற்று உணர்ந்து, ஆண்டவரே என் பாவங்களை மன்னியும் ஆண்டவரே என்று சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா, நன்றியோடு துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம், சோத்தரிக்கிறோம் ஐயா. நன்றியோடு துதிக்கிறோம். ஒவ்வொருவரும் ஆண்டவரே இந்த நாளில் ஆண்டவரை ஒப்புக் கொடுக்க முடியாத சில ஆக்கியத்தை கொடுக்க முடியாது ஜெபிக்கிறோம் ஐயா. நம்முடைய பாவங்களை விட்டு, அக்கிரமங்களை விட்டு, அநியாயங்களை விட்டு ஆண்டவர்களை நோக்கி பார்ப்போம். என்னை மன்னியும் ஆண்டவரே, எனக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டவரே, எனக்காக நொறுக்கப்பட்டவரே, எனக்காக ரத்தம் சிந்தினவரே, உங்களுடைய ரத்தத்தினால என்னை கழுவும் ஆண்டவரே என்று சொல்லி கேட்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாரோ தந்தையே, இந்த உள்ளத்தை யாரும் காண உள்ளலங்கோலத்தை. பாரோ தந்தையே, இந்த உள்ளத்தை யாரும் காண உள்ளலங்கோலத்தை. மனநொந்து மருளுகிறே, பரிசுத்தம் கெஞ்சுகிறே, மனநொந்து மருளுகின்றே, பரிசுத்தம் விரும்புகிறேன்.
சுத்த விரும்பும் சுத்த ஜோதியே அருகாத அசுத்தம் யாவும் நீக்குமே. சுத்த விரும்பும் சுத்த ஜோதியே விரும்பா அசுத்தம் யாவும் நீக்குமே. பாவி நீச்ச பாவி நானையா தேவா இரக்கம் செய்ய மாட்டீரோ. பாவி நீச்ச பாவி நானையா தேவா இரக்கம் செய்ய மாட்டீரோ. பரிசுத்த கூட்டம் நடுவில் ஜொலித்தீடும் சுத்த ஜோதியே இவ்வேளையில் அடிய நெஞ்சம் வாரீரோ. வேளையில் அடிய நெஞ்சம் வாரீரோ. நம்முடைய 26:5 ஒப்புக்கொள்ளுவோமா? ஆண்டவரே, என்னை உம்முடைய பிள்ளைகளாக மாற்றும் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளாக மாற்றும் ஆண்டவரே. அப்பா, என் உள்ளத்தில் இருக்கிற பாவ எண்ணங்கள், பாவ சிந்தனைகள் எல்லாவற்றையும் ஆண்டவருடைய இரத்தத்தில் கழுவினை பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே. ஒரு விஷயம் பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே என்று கேட்போமா? நமக்காக சிலுவையில் சிந்திய இரத்தம் ஆண்டவரே, அந்த இரத்தத்தினாலே நம்மை கழுவதற்கு வல்லவராய் இருக்கிறார், நல்லவராய் இருக்கிறார். ஆம், ரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டெடுக்கிற கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்மை மீட்டெடுக்கிற வல்லவராய் இருக்கிறார். மீட்டெடுத்த எங்களை ஆண்டவரே ஒரு விஷயம் கூட அப்படியே வல்லமையினால் நிரப்பும் ஆண்டவரே. எங்கப்பா ரத்த சிந்தி எங்களை மீட்டெடுத்து எங்களை பாவங்கள் அக்கிரமத்தையும் கழுவின வல்லமையுள்ள தேவனே, எங்களை வல்லமையினால் நிரப்பும் ஆண்டவரே. உங்களுடைய அபிஷேகத்தினால் நிரப்பும் ஆண்டவரே. உங்களுடைய அவருடைய அன்பின் ரத்தத்தினால கழுவின எங்களை ஆண்டவரே உங்களுடைய வல்லமையினால் வல்லமையினால் நிரப்பும் வழியாக ஜெபிக்கிறோம் ஐயா. உங்களுடைய அபிஷேக வல்லமை இறங்கணும் ஐயா. உங்களுடைய வல்லமை இறங்கணும் ஐயா. ஒவ்வொருவரும் கொஞ்சம் ஒரு நிமிஷம் என்னை வல்லமையான நிரப்பும் ஆண்டவரே. ஒரு விடுதலின் வல்லமை இறங்கட்டும், ஒரு விடுதலின் வல்லமை இறங்கட்டும், ஒரு அபிஷேக வல்லமை இறங்கட்டும். கரங்களை தட்டி ஆண்டவரே, நீர் எங்களை நிரப்புகிறார். சோத்திரம் 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 சோத்திரம். நன்றி நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே, துதிக்கிறோம் சோத்திரிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகள் மீது உங்களுடைய அபிஷேக வல்லமை இறங்கட்டும் ஐயா, இறங்கட்டும் ஐயா. ஒரு விடுதலையின் வல்லமை இறங்கட்டும், ஒரு விடுதலையின் வல்லமை இறங்கட்டும் ஐயா. உங்களுடைய அபிஷேக வல்லமை இறங்கட்டும் ஐயா. விடுதலை விடுதலை விடுதலை. ஆவியானவர் எங்கோங்க விடுதலை உண்டல்லவா ஆண்டவரே. அந்த ஆவியானவர் பிள்ளைகளை நிரப்புவதாக ஜெபிக்கிறோம் ஐயா. தகப்பனே, ஒவ்வொரு பிள்ளைகளும் என்ன நோக்கத்தோடு வந்தாங்களோ, என்ன தேவையில் வந்தாங்களோ, அதை இப்பொழுதே நீ செய்து கொடுக்க முடியாது ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகள் மீது ஆசீர்வாதம் இறங்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உங்களுடைய வல்லமை இறங்கட்டும். ஒரு விடுதலை விடுதலை விடுதலை. நோயிலிருந்து ஒரு விடுதலை, பிசாசின் அதிகார சைத்திலிருந்து ஒரு விடுதலை கொடுக்க முடியாது ஜெபிக்கிறோம் ஐயா. கடன் பாரங்களிலிருந்து ஒரு விடுதலை கொடுப்பீராக தகப்பனே. அப்பா, கோலும் கையுமாக வந்த யாக்கோபை எப்படி ஆண்டவரே 2 பரிவாரங்களோடு வந்தாரோ அது போல ஆண்டவரே தகப்பனே, கடன் பாரங்களில் வந்து போயிருக்க பிள்ளைகள் எல்லாத்திற்கும் ஒரு விடுதலை கொடுக்க முடியாது ஜெபிக்கிறோம். ஒரு செழிப்பை கொடுக்க முடியாது ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நன்றி தகப்பனே, உம்மை துதிக்கிறோம் சோத்திக்கிறோம். வியாதி விலக்குவீராக. உங்களுடைய அந்த சரீரத்தில் இறங்கணும் ஐயா. ஒவ்வொருடைய சரீரத்தில் இறங்கி ஆண்டவரே ஒரு பூர்ண விடுதலை கொடுக்க முடியாது ஜெபிக்கிறோம் ஐயா. நன்றி தகப்பனே, உம்மை துதிக்கிறோம் சோத்திக்கிறோம் ஐயா. குடும்பத்தின் பிள்ளைகளை ஆசீர்வதிங்கிற, படிக்கிற பிள்ளைகளுக்கு வேண்டிய ஞான அறிவை கொடுங்க. அடுத்த வகுப்புக்கு போறதுக்கு என்ன தேவையோ அந்த தேவைகளை இந்த பிள்ளைகளுக்கு நீங்க செய்து கொடுக்க முடியாது ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உம்மை நம்பி இருக்கிற பிள்ளைகள் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை ஆண்டவரே. உம்மை நோக்கி பார்க்கிற பிள்ளைகள் பிரகாசம் அடைந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஐயா. ஆமாண்டவரே, இங்க வந்து உம்மை நோக்கி பார்த்து ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு என்னென்ன தேவைகள் உண்டோ தேவைகளை சந்திக்க முடியாது ஜெபிக்கிறோம். அந்த தேவைகளை நிறைவேற்றி ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நீங்க ஆசீர்வதிக்கிற கர்த்தர் அல்லவா ஆண்டவரே. குடும்பத்தில் கணவர் மனைவி பிள்ளைகள் எல்லாரும் நீங்க ஆசீர்வதிங்கப்பா. அப்பா, உருக்கத்தோடு ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு வேண்டிய எல்லா தேவைகளையும் சந்திக்க முடியாது ஜெபிக்கிறோம். குடும்பத்தில் ஒரு ஆசீர்வாதத்தை நீர் கொண்டு வரும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. நன்றி தகப்பனே. வீடு கட்டுவதற்காக ஜெபிக்கிறவரே, கட்டி முடிக்க நீர் உதவி செய்யும். பண தேவைகளை சந்தியும் ஆண்டவரே. அது சீக்கிரமாய் கட்டி முடித்து ஆண்டவரே அந்த தேவைகளை சந்தித்து ஆண்டவருடைய நாமத்தை மகிழ்படுத்த செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. நன்றி தகப்பனே. வெறுமையாக வந்துவிட்டு வெறுமையாக
வெறுமையாக போகாதபடி அப்பா அருமையான பிள்ளைகள் அப்பா தங்களுடைய நேரத்தை எல்லாவற்றையும் ஆண்டவரே ஒதுக்கி வைத்து விட்டு ஆண்டவரே இந்த இடத்துல வந்து கூடி வந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே அப்பா வெறுமையாக போகக்கூடாதப்பா. உங்களுடைய ஆசீர்வாத கரங்களை அவங்களுக்கு ஆசீர்வதித்த தேவைகளை எடுக்க முடியாது ஜெபிக்கிறோம். அவருடைய பலவீனங்கள் எல்லாவற்றையும் மாற்றும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. உமக்கு நன்றி ஆண்டவரே. துதிக்கிறோம், சோத்திக்கிறோம், சோத்திக்கிறோம் ராஜா. இங்க வந்து ஆண்டவரே பரிசுகள் வழங்கிய அருமையான சகோதரருக்காக ஜெபிக்கிறேன். 2 சகோதரர்களை நீங்க ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறையா. மிகுந்த பிரயாசத்தோடு வந்து ஆண்டவரே இந்த பரிசுகளை வழங்கி எப்படியாவது இந்த ஜனங்கள் ஆண்டவரே வேதத்தை வாசிக்க வேண்டும், அதை முற்றிலுமாக ஒரு ஆண்டுக்குள்ள முடித்து ஆண்டவரே தேவனை மையப்படுத்த வேண்டும் என்ற ஒரு வாஞ்சையோடு வந்திருக்கிற அருமையான பிள்ளைகளை இங்க ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம். அவருடைய குடும்பத்தை ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம். அவருடைய ஊழியங்களை நீங்க ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம் ஐயா. அவர்கள் கொடுத்திருக்கிற தாளந்துகளை என்னும் அப்பா நிசாரப்படுத்த முடியாது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. தகப்பனே துதிக்கிறோம், சோத்திக்கிறோம், சோத்திக்கிறோம் ராஜா. இந்த இடத்துல வந்து ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்கிற அருமையான சகோதரர்களுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க. அவருடைய வாஞ்சைகள் விருப்பங்களை நிறைவேற்றி கொடுக்க முடியாது ஜெபிக்கிறோம் ஐயா. நன்றி தகப்பனே. உம்மை துதிக்கிறோம். அருமையான இடத்தை கொடுத்த அன்பு சகோதரருக்காக சகோதரிக்காக அவருடைய குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவருடைய தேவைகளை வாஞ்சைகளை விருப்பங்களை நிறைவேற்றி கொடுங்க. ஒரு ஆசீர்வாதத்தை காணட்டும் ஐயா. பேது தங்கி படகை கொடுத்தான், அவருக்கு இரட்டிப்பான நன்மையை கொடுத்தது போல இந்த இடத்தை கொடுத்த சகோதரர்கள் ஆசீர்வதிக்கப்படவும் அவருடைய தேவைகள் சந்திக்கப்படவும் நீங்க உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம் ஐயா. நன்றியோடு துதிக்கிறோம், சோத்திக்கிறோம், சோத்திக்கிற ராஜா. எல்லா துதிக்கான மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.